ஹலோ கைஸ் 2025 ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஓபிஆர் ப்ரொடக்ஷனில் ரங்கராஜ், சுருதி நாராயணன், நான்சி, டெல்லிகெனஸ், பிர்லா போஸ், அறந்தாங்கி நிசா இவங்க எல்லாமே இந்த நடித்த படம் தான் வந்து கட்சி. இதை படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க அந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஒன்று ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து 2 வேடமாக நடிச்சிருக்காரு. இதில் வந்து அப்பா வேடமாக வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஜோடியை வந்து சுருதி நாராயணன் நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க 2 பேருமே வந்து பிரசவத்துக்காண்டி ஆஸ்பத்திரி போகிறாங்க. அங்கேன்னு பார்த்து ஒரு கும்பல் வந்து மொத்தமாக வர்றாங்க. வந்து அவங்க அப்பா வந்து போட்டு தள்ளிட்டு போயிடறாங்க. இதனாலேயே வந்து ஹீரோ அப்பா வந்து சின்ன வயசில் வந்து இறந்துடுறாங்க. இப்படியே வந்து சில காலத்தில் வந்து அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. அடுத்தது வந்து ஹீரோ வந்து போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஆசைப்படுறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம ஹீரோ வந்து போலீஸ் ஆகிறாரு. அவரும் வந்து கல்யாணம் முடிச்சவர் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குது. திடீர்னு பார்த்தோன்னா அவங்க ஒய்ஃபும் வந்து மறுமாற முறையில் ஒரு கும்பல் வந்து போட்டு தள்ளிடுறாங்க. அடுத்து வந்து ஹீரோ என்ன பண்ணுன்னு தெரியாமல் 2 பேருமே வந்து என்னாச்சு, நம்ம அப்பாவை கொண்டது யார், நம்ம மனைவியை கொண்டது யார், இவங்க யார், 2 பேருமே வந்து ஒரே ஆள் தான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தெரிய வருது. அதுக்கடுத்து ஹீரோ வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சு அவங்கெல்லாம் தம்சம் பண்ணாரா என்பதான் படத்தோட கதை. இந்த படத்தில் அப்பா வந்து பெரிய ஆளாக இருப்பார், சின்ன பையலாக வந்து இவர் இருப்பார். ஆனால் பெரிய ஆளாக இருக்கிற அவங்க அப்பா வந்து மீசையை முறுக்கிட்டு இருக்கிற மாதிரி இவரும் வந்து போலீஸ் கெட்டப்பில் கம்பீரமாக வந்து மீசையை முறுக்குவார். ஆனால் இவர் மீசையை மட்டும் தான் முறுக்குவாரே தவிர படத்தில் வந்து எந்த ஒரு மீசையும் முறுக்க மாட்டார். அந்த அளவுக்கு தண்டவாளத்தில் உள்ள ரயில் மாதிரி ஸ்பீடாக போகிற ரயில் திடீர்னு வந்து பாதியில் வந்து ஸ்டக்கான மாதிரி தான் கதை எடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருக்கும் பார்த்து உள்ளே போய் நுழைஞ்சு பார்த்தோன்னா கடைசியில் எந்த ஒரு ட்விஸ்ட்டுமே இல்லை. அதுதான் அந்த படத்தோட ஸ்டோரிங்க. இதில் வந்து ஒளிப்பதிவு அழகாக தான் இருக்குது. ஆனால் காட்சியில் வந்து சுற்றி நல்லா காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோ வந்து தயாரிப்பாக இருந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்து பயங்கரமாக நடிப்பார். அப்படின்னு பார்த்தோன்னா கடைசியில் எந்த ஒரு கதையுமே இல்லாமல் வந்து நடிச்சிருக்காரு. இவர் வந்து இயக்குனர் வந்து வித்தியாசமான தோட்டத்தில் வித்தியாசமாக வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் கிங்கே இறங்கியிருக்கிறாரு. கடைசியில் வந்து பாதியிலே வந்து நின்றுட்டாரு. அறந்தாங்க நிசா காமெடிங்கிற பேரில் ஏதோ ஒன்று கலாச்சிக்கிட்டு இருக்கு. அதுவாக வந்து புலம்பிக்கிட்டே இருக்குது தவிர ரசிகர்களுக்கு யாருக்குமே சிரிப்பு வரல. இந்த படம் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து இவர் ட்ரை பண்ணது அப்படி தான் சொல்ல முடியும். முதல் படத்துலேயே வந்து ஒரு மெசேஜ் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு. ஆனால் அந்த மெசேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படி தான் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5-3 தாங்க கொடுப்பேன். அந்தளவுக்கு தான் அந்த படம் ஒருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.